அந்த அந்த ரெட் கலர் பனியன் போட்டுருக்காரு இல்லையா, அவர் பின்னாடி ஒரு 2 ஆவிகள் அவர் உடம்புல போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் பண்ணுவேன். உங்களை இந்த இடத்துல வெளியே போக சொன்னா போயிடும். உங்களை வெளியேற்றுவேன். உங்களை ஒரு 4 நாள்ல வெளியேற்றுவேன். என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல இருந்து இந்த பதவியில இருந்து உங்களை வெளியேற்ற முடியும். சத்யா ஐயா, இது உண்மை. எல்லாமே நிரூபிக்கிறதுக்கான இப்ப நிரூபிக்கிறேங்க. இந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு விளக்க வைக்க சொல்லுங்க. என்ன இப்ப அவன் நிரூபிக்கிறேன் நான். அவங்க மேல பேய் வர வைக்கிறேன். வர வைக்கலன்னா வர வைக்கிறோம் சார். அட்லீஸ்ட் நீங்க ஒரு அன்சக்சஸ்ஃபுல் மந்திரவாதின்னு ஒத்துக்கணும். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். எனக்கு முதல்ல ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பேய் இங்க இருக்கு, இல்ல பேய் வந்துருச்சு, இங்க பேய் வரப்போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? துர்நாற்றம் அடிக்கும். துர்நாற்றம் அடிக்கும். அதாவது சாக்கடை, மலம், அந்த மாதிரியான கெட்ட வாடைகள் அடிக்கும். வாட வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா? ஒரு மனிதன் நம்ம பார்க்கும்போது அவங்க நார்மலா இருப்பாங்க. அந்த பேய் ஓட்டுறவங்க எஸ்பெஷலி எங்க மாதிரி ஆட்கள் வரும்பொழுது அவங்களுடைய ரியாக்ஷன் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். நான் அவங்கள நேரடியா பார்க்கும் பொழுது என்னுடைய கண்ணோட பார்க்க முடியாது. ஜெயில மனு போட்டு பாக்குற மாதிரியே ஒரு மூஞ்சி. வழக்கமா இந்த ரியாக்ஷன் அவன் தானே கொடுப்பான். நீங்க அங்கிள் கொடுக்குறீங்க. போன்ல கூட பேயில ஓட்டுவேன். அப்ப நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நான் பேய் ஓட்டுறதுக்கு வேண்டிய செயல்பாடு ஆரம்பிக்கும் பொழுது அவங்க உடனடியாக அவங்க கத்த ஆரம்பிப்பாங்க. யாருக்கிட்ட? இவன் காட்டின காட்டுல அது அவனை அந்த காட்டுது. காத்து வேகமா சுழல் காத்து மாதிரி வருதுங்க. அப்படி மேக படிஞ்ச உருவம் மாதிரி தோட்டம் வரும். திம்மு திம்முன்னு சத்தம் கேட்கும். ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும். கதவு ஜன்னல் எல்லாம் பட படன்னு அடிச்சுக்கிடுங்க. நாய் ஊல விடுமே, அதை விட்டீங்க. நாய்க்கு தான் முதல்ல தெரியும். அது ஏற்கனவே ஒரு டாக்டர் சொல்லிட்டார். இது வேற. இந்த சீன் சொல்றது எல்லாமே படத்துல வர்ற சீன் ஆச்சு. இல்லங்க, இததான் படத்துல எடுக்கிறாங்க. அதான் நான் நோட்ல எழுதி வச்செல்லாம் காணாம போயிருக்கு. பேய்ன்றது இறந்து போன ஒரு பெண்மணி தான் பேய். அவங்களோட பாதங்கள் அந்த வீட்டுல பட்ட உடனே சீண்டி இருக்கிற அந்த ஆத்மாக்கள் உடல் ஆட ஆரம்பிக்கும். முன்கூட்டியே அவங்க கிளம்பும் போதே அங்க இருக்கிற பேய் என்ன இருக்குது, ஆண் பேயா பெண் பேயா அப்படிங்கிறது விவரமா தெரிஞ்சுட்டு அங்க போவாங்க. அதாவது இங்க இருந்தே உங்களுக்கு தெரியும். ஆமா. சூப்பரா. நீ இவ்வளவு டீடைலா சொல்ற அபிஷேக், பட் அவன் சொல்ல மாட்டானே. இங்க எங்கயாவது பேய் இருக்கா? இத்தனை பேர் வந்து தெய்வங்களை கும்பிடுற ஒரு சக்தி இருக்கிறனால பேய்கள் நெருங்க முடியாது. ஏங்க இப்பதானே நீங்க எல்லாம் வந்தீங்க. நேத்துல இருந்து பிராட் பேய்கள் நாங்களாம் தான் இருந்தோம். நம்ப மாட்டேங்கிறாங்களே. நான் இப்போதைக்கு இந்த இடத்துல 1125 ஆவிகள் இருக்கிறது எனக்கு தெரியுது. நான் பார்த்துக்கிட்டு இருக்க மனிதர்கள் மாதிரி. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. அந்த அலையான வடிவங்கள் உங்களுக்கு பின்னாடியே இருக்கு, ஒவ்வொரு மனிதர்களுக்கு பின்னாடியே இருக்கு. இங்கே உங்களுக்கு பின்னாலே இருக்கா? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. அந்த அந்த ரெட் கலர் பனியன் போட்டுருக்காரு இல்லையா, அவருக்கு பின்னாடி ஒரு 2 ஆவிகள் அவர் உடம்புல போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஐயோ, காட்டி கொடுத்தானே கருங்காலி. வேற எங்க இருக்கு இந்த ஹோல் ஸ்டுடியோக்குள்ள? ஆரி சச்சா இருக்கு நீங்களே. ஆமாங்க, அந்த இடத்துல ஒரு 50 ஆவிகள் குழுவா இருக்காங்க. ஆவி குழுவா. அவரு உருட்டி பழகிட்டாரு, நாங்க நம்பி பழகிட்டோம். உருட்டியா, நல்லா உருட்டு. எல்லாத்துக்கும் ரெடியா இருங்கடா. ஏன் தலைக்கு மேல எவ்வளவு பேய் இருக்காங்க? 50. ஓ, அட பஞ்சமா பாவிகளா, வராதீங்கன்னு படிச்சு சொன்னே வந்து கிளப்பி விட்டீங்களே. இல்ல, என்னால ஒண்ணு காமிக்க முடியும். ஆனா நான் காமிச்சிட்டே இருந்தா என்ன சுத்தி நீங்க வந்துட்டு வேண்டியதான். வந்துட்டே இருக்க வேண்டியதான். இல்ல அவ்வளவு வந்து போயிட்டு இருக்கு. ஆமாங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. மீடியம் பயிற்சின்னு சொல்லுவாங்க, ஆவிகளோட பேசுற கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதை முழுமையா கற்ற ஒருவரால அந்த ஆவிகளை கண்ணாலேயே பார்க்க முடியும். நீ ஒரு அண்ட புழுகை, ஒரு ஆகாச புழுகை எனக்கு தெரியும்டா. மாத்தி புழுவாதீங்க. இது உண்மை இல்லையா? அவர் சொல்றாருன்னா எந்த ஞானத்துல சொல்றாரு, எந்த இதுல சொல்றாருன்றது எங்களுக்கு அர்த்தமே ஆகல. இதை எல்லாரையும் அசிங்கம் பண்ற மாதிரி தான் இருக்கு. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. ஒரு ஆத்மா ஒரு உடலை ஒட்டி இருக்குன்னா அந்த ஆத்மாவை வெளியேற்றி நான் பேச வைக்கிறேன். இது சத்தியம். வரணும், வருவான் பாரு, வரணும். ஆனால் இங்கதான் இருக்கு, இதோ பர்த்தன் இருக்கு, இதோ போயின் இருக்கு, இதெல்லாம் நிஜம் இல்ல ஐயா. என்னையா போட்டு கொடுக்குற? ஓகே, இப்ப இந்த இவர் பின்னால 2 பேய் இருக்குன்னு சொன்னீங்களா, அது எப்படி இருக்கு? ஒரு முகம், 2 கைகள் அவர் உடம்புல போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. புழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். இரவுல நாய் சத்தம் கேட்கும் சார். இடைவிடாத நாய் குலைக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பகல்ல பல்லி சத்தம் விடாது சார். வீட்டுல விளக்கு வச்சு அந்த விளக்கு அணையும் சார். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அவங்க வீட்டுல பிரச்சனைகள் வரும். தொடர்ந்து கணவன் மனைவி பிரச்சனை, தகப்பனார் பிள்ளைங்க பிரச்சனை, இப்படியா பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சார். ஏங்க, இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் திங்கிறது தான். இதை போய் ஐசியமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க லூசு மாதிரி. சின்ன வயசுல இருந்து நான் இதை கேள்விப்படுறேன். வீட்டுக்குள்ள வந்து எப்போதும் கெட்டதா நடக்கும், சண்டை சச்சரவா இருக்கும். இந்த பாரு, அப்பா சைலண்டா கதை கட்டிட்டு இருக்காருல்ல, அது மாதிரி நீங்க கேட்க பழகிக்க. இப்ப நீங்க சொல்லப்படி பார்த்தா சிட்டில கண்டே பிடிக்க முடியாது. ஒரே ஒரு சிம்டம் மட்டும் தான் இங்க இருக்கும். புருஷன் முன்னாடி சண்டை வரும். ஆடு மாடு சாகாது, ஏன்னா ஆடு மாடு கிடையாது. கண்டிப்பா சார்.
என்னைய மிரட்டி கேக்குற? அது மட்டும் இல்லாம கால் சத்தம், இந்த கால் சத்தம் இன்னும் வந்துட்டு மாற்றப்படாமலே இருக்கு சார். கால் சத்தம் கேட்கும். இந்த கொலுசு சத்தம் சொன்னாங்களே சார், அது உண்மை. கொலுசு சத்தம் தான் எல்லாருமே இண்டிகேஷன் சொல்றீங்க. ஆமா சார். கொலுசுனா பெரும்பாலும் பெண் தான் போட்டிருப்பாங்க. அப்ப ஏன் பேய் எப்போதும் பொம்பளை பிள்ளை தான் பேயா வருமா? இந்த பாரு ராஜா, இரு உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. ஒரு வீட்ல வந்து விளக்கு எரிய வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், நல்ல விளக்குன்னு வச்சுங்க. அந்த நல்ல விளக்கு அந்த வீட்ல எவ்வளவுதான் எரிய வச்சாலும் எரியவே எரியாது. எப்பா போதும்பா இவனெல்லாம் பார்த்து எப்படா பயந்தானே. வீட்ல இப்ப ஒருவேளை விளக்கேத்துற மாதிரியான ஒரு கான்செப்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருமா? டப்புனு கரண்ட் கண்டிப்பா போறது. எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. செப்பு பாத்திரத்துல சார், அது மேல கருப்பூரம் இருக்கு பாத்தீங்களா, அது ஏத்தி நீங்க வச்சீனாக்கா அது ஒரு இடம் நிக்காம சுத்திட்டே இருக்கு சார். எப்பறா இதெல்லாம்? எப்பா எப்பா இதாச்சும் எக்கச்சக்கமா நாங்க பாராட்டி எங்க மனசை புல்லரிக்க விட்டுறாங்க சாமி. ஆமாப்பா. ஏதோ போதுங்க. ஃப்ளைட் ஃப்ளைட் தானா? பேயில சார். இல்ல பயந்துட்டேன். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. பேய் பிடிச்சிருச்சுன்னா அவங்க என்ன அசகாய சூற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது நம்ம நம்பவே முடியாது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நான் வந்து வித்தியாசமான டைப். நான் வீட்ல தாங்க இருப்பேன். பயங்கரமான ஆவிகனா எது வேணாலும் செய்யும். உடலை துணியை அவுத்து போட்டுரும். எதற்காக அவுத்து போறான்றதே தெரியாது. நிறுத்து தம்பி, ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. அதுக்காண்டி இந்த மாதிரி விஷ கிருமிகள் பேச்ச கேட்டு வீணா போயிடாத. அதாவது சார், ஒரு மனுஷனால ஒரு பானை சோறு சாப்பிட முடியும். அந்த பேய் பிடிச்சிருக்க 2 பானை 3 பானை சோறுலாம் சாப்பிட்டு தான் பாத்துருக்கேன். இந்த பொம்பளை பறிக்கு பையலுக்கு நாங்க ஏன் வாங்கி தரணும்? எங்களுக்கு தலையெழுத்தா? ஒரு கேஸ் அந்த மாதிரி வந்ததுல ஒரு 3 பானை சாப்பாடு. ஏங்க இப்பெல்லாம் பானை சாப்பாடுங்கிற இட்லினாவது மாத்தி சொல்லுங்க. ஏங்க ரொம்ப பழைய பேயா இருக்கு. வாங்கி தரலன்னா அவன் வீட்டுக்குள்ள புந்து குடும்பம் நடத்திடுவேன். பேய் எப்படி ஓட்டுவீங்க? ஒரு பேய் பிடிச்சிருச்சு ஒருத்தருக்கு எப்படி ஓட்டுவீங்க? ஏய் பிடிச்சிருக்கவங்க கூட்டிட்டு வாங்க சார், நாங்க எப்படி ஓட்டுறோன்றதை காட்டுறோம். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி எனக்கு பேய் பிடிச்சிருக்கு. நான் கொல்லுவேன் நானு. எப்படி ஓடுவீங்க என்ன? நீ கால்ல சலங்க கட்டி கண்ணுல மைய பூசி பரதம் ஆடுறத எவன்டா? பேய் எப்படி ஓட்டுவீர்கள்? அவ்வளவுதான். மந்திரங்கள் இருக்கு, கட்டு இருக்கு. பிரவண சக்கரத்தின் உன்னுயிர் காளிகாத வைக்க சம்பார ரூபினி ஜடாஜரி சங்கரை வெளியேறி போ. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா, நீ போயா முதல்ல. ஏய் ரத்த காட்டேறிய போ, ஏய் சூரிய காட்டேறிய போ, ஏய் கில்வரா காட்டேறிய போ, ஏய் ராட்சத காட்டேறிய போ, ஏய் பண்டா காட்டேறிய போ. தனியா வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. கிழவி சின்ன பிள்ளையிலே சொல்லியிருக்கா, ஒத்தடி பாயில் வந்தாலும் பயப்படக்கூடாதா, இது ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. இப்போ இந்த நீயா நானா செட்டு போடுறதுக்கு இவ்வளவு விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு ஆவிகிட்ட பேசணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வேணும், அதுக்குன்னு ஒரு செட்டப் வேணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அப்ப அந்த வீடியோ நான் பார்த்தப்போ அதுல உங்களுக்கு எம்ஜிஆர் ஆவி இறங்கி திமுக தான் ஜெயிக்கும்னு சொன்னார். ஆமா. ஆனா என்னாச்சு? தப்பாயிடுச்சு. போய் இங்க வா. உடம்புக்குள்ள இருந்து பேசுறது எம்ஜிஆர் சார். சரி. அதை ரிசீவ் பண்ணி வாய்ஸ் வருது இல்லையா? எனக்கு புரியவே அவ்வளவு பெரிய தப்பு நீங்க பண்ணல. உள்ள எம்ஜிஆர் மறுபடியும் இல்ல இல்ல அப்படி சொல்லணுமா இல்லையா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இந்த மாதிரி ஆவியை உள்ள இறக்கிட்டு கருத்து சொல்றது, நான் மீடியேட்டரா மாறிட்டேங்கிறது, அப்புறம் ஓஜோ போர்ட்ல குட்டி அந்த விளக்கம் சொல்றது உங்களுக்கு எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு. இது பக்கா சீட்டிங். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கமர்ஷியல் ரீசன்காக இவங்க காசு வாங்குறது இவங்களுக்கே நல்லா தெரியும். இது தவறு இல்ல. சார், கமர்ஷியல் எல்லாம் கிடையாதுங்க. இது வந்து கமர்ஷியல் சொல்லி கொச்சப்படுத்தாங்க. தம்பி ஓவரா நடிப்பு போடாத. உன்னை மாதிரி நானும் வாழ்ந்தவன் தான். நடிக்காத மேடம், இது ஆக்ஷன் மேடம். நீங்க சொல்றது வந்து வேர்ல்டு பூரா இருக்கிற எங்களை மாதிரி மாந்திரிகர் இனத்தையே நீங்க வந்து தப்பா பேசுறீங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். நாங்க மோடி மஸ்தான் இல்ல, நாங்க குட்டி சாத்தான வச்சு ஏவல் பண்றது இல்ல. யார்கிட்ட இருந்து இவங்க இந்த மந்திரம்லாம் படிச்சீங்க? என்னடா அசிங்கப்படுத்துற அப்படி என்னையா? எல்லாமே நிரூபிக்கிறதுக்கான இப்ப நிரூபிக்கிறேங்க. இந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு விளக்க வைக்க சொல்லுங்க. என்ன இப்ப அவன் நிரூபிக்கிறேன் நான். நாங்க தான் ஊருக்குள்ள வந்த உடனே உன்னை விசாரிச்சு பார்த்தோமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்காமாப்ல. ஒன் மோர் கண்டிஷன். ஒருவேளை நீங்க இதுல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா என்ன அப்படி? ஃபெயில் ஆகனா எங்களுடைய தொழில் திரும்ப என்னங்க, நாங்க பணத்துக்காக பண்றது இல்ல. ஐயோ மானம் போச்சு பாபா, மானம் போச்சு. பார்வையெல்லாம் விடுங்க. இவங்க மேல பேயை கொண்டு வரலனா நீ என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. தோத்து போயிட்டீங்கன்னா உங்க சவால்னு கேக்குறாங்க அவங்க. எனக்கு 30 நிமிஷம் டைம் வேணும் சார். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நீங்க கூப்பிட்ட உடனே வந்து எனக்கு இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுங்க, ஒரே ஒரு விளக்கு வைங்க. சரி. அவங்க உடம்புல வர வச்சு காட்டுறேன். சார். மூஞ்சியா இது பாரு, கண்ணு குடிச்சு நாய் மாதிரி உட்கார்ந்திருக்கான். அதான் ஒருவேளை வரலைன்னா என்னன்னு கேக்குறாங்க. வரலன்னா எப்படி சார் வராம போகும்? என்னங்க இது? வரலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இருக்கத்தான் செய்யும். அவங்க மேல பேய் வர வைக்கணும். வர வைக்கலனா வர வைக்கிறோம் சார். அட்லீஸ்ட் நீங்க ஒரு அன்சக்சஸ்ஃபுல் மந்திரவாதின்னு ஒத்துக்கணும். அண்ணே எங்களுக்கு அவமானமா இருக்குது. சொல்லுங்கண்ணே. நம்ம என்னைக்குடா மானத்தோட இருந்தோம்? சும்மா இருடா, சொல்லுவாரு. நான் பூஜிக்கிற வல்லமை கொண்ட காளி அந்த ஒரு அவ பேர் என்ன எனக்கு கொடுத்ததே இல்ல. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. அட்லீஸ்ட் இந்த ஒரு நீயா நானா ஷோல அட்லீஸ்ட் நாங்க ஒரு தப்பான மந்திரவாதி ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருக்கோம்னு நினைச்சுக்கிறோம்.
அப்படி எல்லாம் கொச்சத்தனமா பேசறப்பா. எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு, 200% நம்பிக்கை இருக்கு. உங்களால பேய் அப்படின்னு இல்லாத ஒண்ணை எனக்கு இன்டியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு பயம் கிடையாது. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. நான் பண்ணிட்டேன்னா நான் ஏன் ஜாப விட்டுறேன்? அதான் சொல்றாங்களே, அதான் சொல்றாங்களே. ஏய் என்னது பயம் போயிருச்சா? கேமரா சாதே போலாம். தேங்க்யூ. ஆனா ஒண்ணுங்க, அடுத்த அரை மணி நேரம் எனக்குமே சஸ்பென்ஸ் தாங்கலைங்க. ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வாரம் போறவங்க ஜெயிங்க. நாய் வேற குலைக்குதுங்க. பேய் வந்துருச்சு. இல்ல திடீர்னு நாய் குலைக்கும் ஒரு மாதிரி என்னையே கலவரத்துல தான் வச்சிருக்கீங்க. ஐயோ காட்டாடி பல்லு தாத்தா குழந்தை பயப்படுது வாய மூடாதா. இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இவர் ஒரு தவறான வார்த்தையை விட்டுட்டு அவர் போய் அங்க உட்கார்ந்து இருக்காரு. இது அவருக்கு அவமானம் இல்ல, எங்களுக்கு அவமானம். நம்ம பரம்பரை மானமே போச்சு. நம்ம அப்பே பாட்டே பூட்டே சேர்த்து வச்ச குடும்ப கௌரவத்தை காத்துல அடியோட பறக்க விட்டாங்க மாமா. என்ன ராசிக்காரங்களை எளிதா பேய் பிடிக்கும், எந்த ராசிக்காரங்களை எளிதா பேய் பிடிக்காது, ஏன் பிடிக்கும்? எப்பா சாமி போதும்டா ஓட்டுறது ரீல அந்து போச்சு. உங்க பேர் சரவணன். உங்க சா, அந்த சா வா பா மா இந்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் அதுல அடக்கப்படுது. என்ன எழுத்து சொல்லுங்க? வர நிறுத்துற அவன பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கலாம்? வா சா மா ரா இந்த 4 எழுத்துக்களும் 5 எழுத்துக்கள் சொன்னீங்களே. 5 எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள் இருக்கா ஐயா? அடமானங்கட்ட முரியேசா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம உன்னைய பிஞ்ச செருப்புலயே அடிக்கணும்டா. பேய் அழகா இருக்குமா கொடூரமா இருக்குமா? டேய் நீ சாதாரண இடத்துல கைய வைக்கறடா. ஒடி சத்தம் இருக்கு, ஏவல் இருக்கு, பில்லி இருக்கு, சூனியம் இருக்கு, கடோடா இருக்கு, வயர்னகுட்டி இருக்கு, பூதானி இருக்கு, சர்வஞ்சனி இருக்கு, பிரவரஞ்சனி இருக்கு. ஒரு பயங்கரமான டிரான்ஸ்பார்மர்ல கைய வச்சிருக்க. பத்தாவதுக்கு அந்த கரண்ட் கம்பியில என்னையும் கோர்த்து விட்டு சாவடிக்க பாக்குறேன். நீங்க என்ன சொன்னாலும் பண்ணும். உங்களை இந்த இடத்துல வெளியே போக சொன்னா போயிடும். உங்களை வெளியேற்றுவேன். உங்களை ஒரு 4 நாள்ல வெளியேற்றுவேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல இருந்து இந்த பதவியில இருந்து உங்களை வெளியேற்ற முடியும். இது சத்தியம் ஐயா, இது உண்மை. டம்மி பாவா. அது ஓகே. நடக்கணுமா இது? ஒண்ணும் இல்லையே. என் கை கூட நடுங்காரு. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. என்ன நடந்தது சார்? முடிஞ்ச வரையிலும் முயற்சி பண்ண சார். என்ன கேள் எலாஸ்டிக் போன ஜெட்டி மாதிரி மூஞ்சி தொங்கி போச்சு. ஒரு தூய்மையான உடம்புல ஆவியை வர வைக்கிறதுன்றது வந்துட்டு ஒரு கடினமான ஒரு விஷயம். நீங்க சொன்னா சரியா இருக்கும்னே. இருந்தாலும் வந்துட்டு எங்களை சார்ந்தவங்களை அவங்க வந்துட்டு தப்பான தகவல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு புதுவித முயற்சி பண்ண சார். இந்த பிக்காரி பிசின் வேலையெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். முயற்சி பண்ணும்போது அவுட்டர்ல சிம்டம்ஸ் கிடைச்சது. பில்டிங் அவுட்டர்ல நாய் கொல்ல சத சொல்லுங்க. அதானே சொல்றீங்க. அந்த நாய் இங்கே இருக்குதாங்க, எப்போதும் அப்பப்போ குலைக்கும். இவங்க என்ன ரகம்னே தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கும் அவன் நம்பர் 2 டுபாக்கும். எனக்கு கிடைச்ச சிம்டம்ஸ் அவுட்டர்ல கிடைச்சது. டைமிங் பத்தாதனாலையும் ஒரு தூய்மையான உடல்ல இறந்து போன ஆவிகளை வர வைக்கிறது கடினம்ங்கிறது இன்னைக்கு நான் ரொம்ப கரெக்டா உணர்ந்தேன். சரிங்கடா, நல்லா சரிங்க. நீங்க எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு என் பொழப்பு. அதுக்கும் மேல ஒரு புதுவித இடத்துல ஒரு புதுவித முயற்சி பண்ணும்போது எக்ஸஸ் டைம் எடுத்துக்கணுங்கிறத இன்னைக்கு நான் உணர்ந்தேங்கம்மா. இப்படி நான் கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே?